பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அனைவரும் எதிர்பார்த்தபடியாக மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் ஒரே கட்டமாக தேர்தல் தேதி என்பதை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீர்கள்? எப்பொழுதுமே தமிழகம் அந்த பெருமையை கொண்டிருக்கிறது. முதல் கட்டத்திலேயே நம்முடைய மாநிலத்தில் தேர்தல் முடிந்து விடுவது என்பது நல்லது. அதனால பணநாயகம் என்பது சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் இந்த பணம் புழக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கும் தேர்தல் காலங்களில். அது ஒரு நல்ல விஷயம். அதை அவர்கள் செய்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கதுதான். அதனால முதல் வழிகாட்டியாக தமிழகம் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை தமிழகத்துல பாராளுமன்ற தேர்தலில் பெறும் என்று உறுதியாக நம்புகிறோம். சார், மக்களவை தேர்தலோடு சேர்த்து தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு இடம் வகித்தார்கள். பாஜக இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலையும் எப்படி கையாளப் போகிறது சார்? இடைத்தேர்தலில் கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும். அது எங்களுடைய அகில இந்திய தலைமை அந்த யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்து நாம் அறிவிப்போம். தேர்தலில் தமிழகம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் எதற்காக ஏற்கனவே 2019 மக்களவை தேர்தலில் இரண்டாம் கட்டத்தில் தான் தமிழகத்துக்கு தேர்தல் நடைபெற்றது. ஆனால் இந்த முறை முதற்கட்டத்திற்கு மாற்றியதற்கான நோக்கம் என்ன? ஜூன் மாதம் தான் வாக்குப்பதிவு எண்ணப்படுகிறது. ஆனால் இடைப்பட்ட காலங்களை அதிகரிக்கவே இந்திய தேர்தல் ஆணையம் முதற்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகத்தை சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுகிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? எதற்காக இடைப்பட்ட காலத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சொல்லல. ஏதாவது ஒன்று பேசணுமே, ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்றதான் சொல்லக்கூடாது. இதே ஜூன் மாதம் 1ஆம் தேதி வைத்திருந்தால் 2 நாட்கள் தான் இடைப்பட்ட நாளா, இதுல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. நாளைக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் பதில் சொல்லாத இருப்பது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நாராயணன் திருப்பதி.